2500 3000 மேல வந்துருந்த கரண்ட் பில்ல நம்ம வந்து 300 600 ரேஞ்சுக்குள்ள வந்து கம்மி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்த்தலாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரே வீடா இருந்ததை 2 வீடா பிரிச்சுட்டாங்க. ஒரு வீடு வாடகை கொடுத்துருக்காங்க, ஒரு வீடு அவங்க இருக்கிறாங்க. இதனால பிரிச்சதுனால என்னன்னா ஃபேஸ் எல்லாமே பிரிச்சுட்டாங்க. ஆனா நியூட்ரல் மட்டும் பிரிக்காம அதே காமனா இருந்தனால மீட்டர்ல பாத்தீங்கன்னா 2 வீட்டு மீட்டர்லயுமே வந்து அதை எர்த் சிம்பிள் காட்டுங்க. இந்த மாதிரி மேல காட்டிக்க பாருங்க, அதே மாதிரி எர்த் சிம்பிள் காட்டும். உங்க வீட்லயும் இதே மாதிரி எர்த் சிம்பிள் காட்டுதான்னு பாருங்க. இந்த மாதிரி கான்சினாலே வீட்டுல வந்து பிரச்சனை இருக்குன்னு தாங்க அர்த்தம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நியூட்ரலையும் எர்த்தையுமே லிங்க் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லிங்க் பண்ணியிருந்தாலும் உங்க வீட்டில் வந்து கரண்ட் பில் கண்டிப்பா கூட வருங்க. அதே மாதிரி வந்து மீட்டர்லையும் எர்த் சிம்பிள் கண்டிப்பா காட்டும். மீட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எர்த் சிம்பிள் காமிச்சினாலே கரண்ட் பில் கூட தாங்க வரும். அதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும். மேக்ஸிமம் நியூட்ரல் எர்த் இந்த லிங்க் ஆயிருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி காட்டும். மீட்டர்ல வந்து எர்த் சிம்பிள் காட்டாமையே வந்து கரண்ட் பில் கூட வருதுன்னா உங்க வீட்டில் இருக்க பொருட்கள் வந்து கம்ப்ளைண்டா இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. அதையும் ஒன்று செக் பண்ணி பாருங்க. அவங்க வீட்டில் வந்து என்ன பாத்தீங்கன்னா நியூட்ரல் பிரச்சனைனால நியூட்ரல் எல்லாத்தையும் பிரிச்சு தனி டிபி விட்டு நம்ம 2 வீட்டுக்கும் RCB போட்டுருக்கோங்க. அங்க உள்ள நியூட்ரல் இங்க வராது, இங்க உள்ள நியூட்ரல் அங்க வராது. அப்படி வந்துச்சுன்னா